கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திக் ரேவதி நல்லபடியாக விருந்து சாப்பிட்டுட்டு பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக் ரேவதி கிட்ட, என்ன மாப்பிள்ளை நல்லபடியாக விருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? அந்த கிழவி நீங்கள் சாப்பிட்ட எச்சிலையெல்லாம் பொறக்கிப்பாளே அப்படின்னதும், ஆமாம் அதை அவங்க நாங்கள் சாப்பிட்ட இலையெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னதும், இதான் தேவை, என்ன திமிரு பேச்சு பேசுனா அந்த கிழவி. இப்போ பார்த்தீங்களா மாப்பிள்ளைங்கிற மாதிரி மயில்கிட்ட கேட்டதும், அதை சரியான பதிலடி என்ன அப்படின்னு மயிலும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி நேராக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க ரேவதியும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கம் இல்லாமலே இருக்காங்க, பேசாம இவங்க ரெண்டு பேரையும் நாம ஏன் ஹனிமூன் அனுப்பி வைக்கக்கூடாது அப்படின்னது. என்னம்மா சாமுண்டீஸ்வரி, நீ இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்ட, உண்மையிலேயே நல்ல முடிவு எடுத்திருக்கம்மா. ரேவதி கல்யாண விஷயத்துல இருந்து அவங்க ரெண்டு பேர வாழ்க்கை சம்பந்தமா நீ எடுக்கிற எல்லா முடிவும் சரியா இருக்கு. ஒரு அப்பனா என்னால தான் இதெல்லாம் யோசிக்கவே முடியல அப்படின்னதும், பரவாயில்லைங்க இருக்கட்டும், ஏன்னா இப்படி எதிரும் புதிரமா இருந்தா எப்படிங்க இவங்க வாழ போறாங்க? அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னா பேசாம தனியா ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைப்போம். அப்போதான் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அதே போல டிரைவர் வந்து எவ்வளவு நல்ல வேண்டும் நம்ம ரேவதிக்கு புரிய வரும் அப்படின்னதோ, சரிம்மா அப்போ நம்ம பேசி அனுப்பிடலாம். அதுக்கு ரேவதி சம்மதிக்கணுமே, ரேவதியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னுட்டு உடனே கார்த்திக் ரேவதியை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தான் இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் ஒரு நல்ல புரிதலும் இருக்கணும்னா ரெண்டு பேரும் ஹனிமூன் போகிறது தான் சிறந்தது. அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நாளைக்கு ஹனிமூன் போகிறீங்க அப்படின்னதும், ஐயோ மேடம் அதெல்லாம் வேணாம் மேடம், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னதும், இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, டிக்கெட் வந்து வேஸ்ட் ஆகிடும், நான் பண்ணது தான், நானும் உங்களை சந்தோஷமாக இருக்க சொல்ல இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ரேவதி இந்த கல்யாணத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு அம்மாவாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதே போல் போக போக இந்த அம்மா செலக்ட் பண்ண வாழ்க்கையும் நல்ல அப்படின்னு ரேவதி புரிஞ்சுப்பா. ஆனால் இப்போ மனசார அவள் காயப்பட்டிருக்கா, அங்கே இங்கே போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அதனால தான் இந்த முடிவெடுக்கிறேன், தயவு செய்து சம்மதிச்சுக்கோங்க எனக்காக அப்படின்னதும், உடனே கார்த்திக் சரிங்க மேடம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னதும், அம்மா இப்படி கண்டவங்க கூடலாம் என்னால் போக முடியாது, என்னோட முடிவை கேட்டிங்களா? இங்கே பாரு ரேவதி, நான் உனக்காகத்தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாருங்கம்மா, எனக்காகன்னு நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், இப்போ என்ன ஹனிமூன் போகணும் அவ்வளோதானே, நீங்கள் ஆட்டி வைக்கிற பொம்மை தானேம்மா நான், சரி இதையும் முடிவெடுத்துட்டீங்க போகிறேன் அப்படின்னுட்டு ரேவதி ரொம்ப கோவமாக உள்ளே போனதும் வழக்கம் போல் சந்திரா ஏற்றி விடுறாங்க. இங்கே பாரு ரேவதி, அக்கா வெறும் பொம்மை, அதை ஆட்டு விற்கிறது இந்த டிரைவர் பயல் தான், அவன் தான் அக்காவை ஏற்றி விட்டுருக்கா, இல்லைன்னா அக்கா இப்படிலாம் யோசிக்கவே மாட்டா அப்படின்னதும், ஆமா சித்தி எனக்கு புரியுது அப்படின்னு ரேவதி செம காண்டில் இருந்துகிட்ருக்காங்க நம்ம கார்த்திக் மேலே. அப்படின்னு பார்த்து கார்த்திக் படுக்கலான்னு வராங்க. சூப்பர், அம்மாவை மயக்கி எப்படியோ ஹனிமூன் போகிற திட்டம் போட்டுட்டல அப்படின்னதும், இங்கே பாருங்கள் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்கள் முன்னாடி தானே அத்தை வந்து எங்கிட்டையும் கேட்டாங்க, இங்கே பாரு நம்புனா நம்பு அப்படின்னது, போதும் உன்னை இங்கே வச்சு சமாளிக்கிறதே பெரும் பாடாக இருக்குது, எப்படி தான் ஹனிமூன் போய் உன்னை சமாளிக்க போகிறனோ எனக்கு நான் தெரியல அப்படின்னு ரேவதி சொன்னதும், உன் கூட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னுட்டு கார்த்திக் பாட்டுக்கு படுத்து தொங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேவதி அங்கே இங்கேயும் டென்ஷனில் நடந்துட்டுருக்காங்க. சந்திரா வந்து மாயாவுக்கு ஃபோன் போட்டு கார்த்திக் ரேவதி ஹனிமூன் போகிற விஷயத்த சொன்னதும் மாயா செம்ம டென்ஷன் ஆகி ரேவதியை போக விடாமல் பண்ணுறது என்னோட வேலை அப்படின்னுட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதிக்கு ஃபோன் போட்டு, ரேவதி நான் மகேஷ் சம்பந்தமாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் ரேவதி எனக்காக கொஞ்சம் கிளம்பி வாரியா அப்படின்னதும், வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஸ்கூட்டி எடுக்கிறாங்க. இந்த டைமில் ரேவதி எங்கே போகிறா அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதியை பின்தொடர்ந்து அவங்களும் போகிறாங்க. பார்த்தோன்னா சரியாக மாயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்காங்க மறைஞ்சு நின்று சாமுண்டீஸ்வரி. இங்கே பாரு ரேவதி, மகேஷை வந்து திட்டம் போட்டோ அந்த டிரைவரும் உங்கள் அம்மா சாமுண்டீஸ்வரியும் தான் கடத்தி வச்சுருக்காங்க, அவன் என்ன ஆச்சு, அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலை ரேவதி, தயவு பண்ணி நீ தான் அவங்கக்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஏன்னா
எல்லாம் அந்த டிரைவர் பயலோட வேலை தான், முக்கியமான ஒரு விஷயம். நீ மகேஷை இப்போவும் விரும்புகிறல அப்படின்னதும் எல்லாமே தலைகீழாக ஆயிடுச்சு அப்படின்னு ரேவதி சொன்னதும், இங்கே பாரு, ஒரு வேளை மகேஷ் வந்தா நீ அந்த டிரைவர் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு மகேஷை வந்து கல்யாணம் பண்ணிப்பல அப்படின்னதும் ரேவதி எதுவும் பேசாமல் அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. இதை மருந்து நின்று பார்க்குற சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே மாயாவை அடித்து அந்த இடத்துலையே தரமட்டம் பார்க்கணும் போல் காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது.